ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஆர்டி மற்றும் பிஜிடிஆர்பி எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய பணி நியமனம் தடையாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்ப தடை நீங்கியதுன்னு சொல்லலாம். சோ பிஆர்டி பணி நியமனம், அதாவது கவுன்சிலிங் நடக்க போகுது பாத்தீங்களா. சோ இந்த பிஆர்டிக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். பள்ளி கல்வி அமைச்சு பணியிடங்களை மே 26 முதல் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடக்க இருக்கிறதுங்க. மே 6ல இருந்து ஜூன் 11 வரைக்கும் இந்த பள்ளி பணி அமைச்சு பணியாளர்களுக்கு பணியாற்றி வரும் பணியாற்று கலந்தாய்வு நடத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அமைச்சு பணியிடங்களுக்கு அதாவது 2% ப்ரொமோஷன் இருக்கு. பார்த்தீங்களா, அந்த ப்ரொமோஷன் போடாம அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. மற்ற இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு இருக்கணும். ஸோ இப்போ பிஆர்டி பாஸ் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்றதுனால டிலே ஆயிட்டு இருந்தது. அவங்களுக்கான அந்த டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அமைச்சு பணியிடங்களுக்கான அவங்களுக்காவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா தெளிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா பணியிட மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு ரெண்டுமே பண்ண போறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு இட மாறுதல் பதவி உயர்தல் கலந்தாய்வு மே 26 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சு உள்ளிட்ட அமைச்சு பணியாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்பட்டது வழக்கமாகும். அதே போல் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அமைச்சு பணியாளர்களுக்கு இடமாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கல்வித்துறையால் வெளியிடப்பட்டது. அதன்படி அமைச்சு பணியாளர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வுல உயர்வு மே 26 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை இணைய வழியில நடைபெற உள்ளது. சோ இவற்றில் பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளர்களுக்கு மாவட்ட தொற்கள் மாறுதல், விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல் ஆகியவை எல்லாமே மே 26, 29, 30 இந்த தேதிகள்ல நடைபெற இருக்கிறது. உதவியாளர் பணியிடம், அதை தொடர்ந்து உதவியாளர் பணியிடத்திற்கு ஜூன் 4ஆம் தேதி, இளைஞ உதவியாளர் பணியிடங்களுக்கு தட்டச்சு பணியிடங்களுக்கு, சுருக்கெழுத்து, பதிவரிசு, ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஜூன் 6, 9, 11 தேதிகள்ல மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. சோ இதன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை இந்த அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பிஆர்டி எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது, எப்போ கவுன்சிலிங் நடக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எப்போ கையில வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இதுதான். 26 சோ இந்த மே 26ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு அந்த கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. இணைய வழியில் கவுன்சிலிங் நடப்பதற்காக தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இதுல கண்காணிப்பாளர் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்து வச்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட இதே பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனக்கான தேர்வுக்கான கவுன்சிலிங் ஜூன் 11க்கு மேல கொடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குங்க. சோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அடுத்து பிஜிடிஆர்பிக்கான அந்த கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கான ஸ்டார்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கையில கிடைச்சிருங்க. அல்லது ஜூலைல இருந்து நீங்க பணியில ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை மாதம் நீங்க பணியில இருப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா 100% பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தெரிவிச்சுக்கிறேங்க. சோ மேல பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துட்டே இருக்கேன். தற்சமயம் பாத்தீங்கன்னா எஜிடியோடைய வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாமே புதுசா வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம் எஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்ப வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பாஸ் பண்றவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இந்த டெட் பாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் அந்த புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்ப போடுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப சோ இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார டெட் பாஸ் போஸ்டிங் 2013 பேட்சுக்கு முதற்கட்டமா செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. அவர்களுக்கு பணி நியமனத்துக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள்.
ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஆர்டி மற்றும் பிஜிடிஆர்பி எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய பணி நியமனம் தடையாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இப்ப தடை நீங்கியதுன்னு சொல்லலாம். சோ பிஆர்டி பணி நியமனம், அதாவது கவுன்சிலிங் நடக்க போகுது பாத்தீங்களா. சோ இந்த பிஆர்டிக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் தான் வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். பள்ளி கல்வி அமைச்சு பணியிடங்களை மே 26 முதல் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடக்க இருக்கிறதுங்க. மே 6ல இருந்து ஜூன் 11 வரைக்கும் இந்த பள்ளி பணி அமைச்சு பணியாளர்களுக்கு பணியாற்றி வரும் பணியாற்று கலந்தாய்வு நடத்ததா சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு ப்ரொஜெக்டும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அமைச்சு பணியிடங்களுக்கு அதாவது 2% ப்ரொமோஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த ப்ரொமோஷன் போடாம அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்ட் இருக்கு. மற்ற இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு இருக்கணும். சோ இப்ப பிஆர்டி பாஸ் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்ன்றதுனால டிலே ஆயிட்டு இருந்தது. அவங்களுக்கான அந்த டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ அமைச்சு பணியிடங்களுக்கான அவங்களுக்காவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்க நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா பணியிட மாறுதல் கலந்தாய்வு மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வு ரெண்டுமே பண்ண போறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு இட மாறுதல் பதவி உயர்தல் கலந்தாய்வு மே 26 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியும் நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சு உள்ளிட்ட அமைச்சு பணியாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடமாற்றம் செய்யப்பட்டது வழக்கமாகும். அதே போல் தகுதியானவர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025 மற்றும் 26 கல்வியாண்டில் அமைச்சு பணியாளர்களுக்கு இடமாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கல்வித்துறையால் வெளியிடப்பட்டது. அதன்படி அமைச்சு பணியாளர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வுல உயர்வு மே 26 முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை இணைய வழியில நடைபெற உள்ளது. சோ இவற்றில் பாத்தீங்கன்னா கண்காணிப்பாளர்களுக்கு மாவட்ட தொற்கள் மாறுதல், விருப்ப மாறுதல், மனமொத்த மாறுதல் ஆகியவை எல்லாமே மே 26, 29, 30 இந்த தேதிகள்ல நடைபெற இருக்கிறது. உதவியாளர் பணியிடம், அதை தொடர்ந்து உதவியாளர் பணியிடத்திற்கு ஜூன் 4ஆம் தேதி, இளைஞர் உதவியாளர் பணியிடங்களுக்கு, தட்டச்சு பணியிடங்களுக்கு, சுருக்கெழுத்து, பதிவரிசை, ஓட்டுநர் பணியிடங்களுக்கு ஜூன் 6, 9, 11 தேதிகள்ல மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. சோ இதன் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்வு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை இந்த அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. சோ பிஆர்டி எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துருச்சு. எப்ப கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது, எப்ப கவுன்சிலிங் நடக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே எப்ப கையில வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இதுதான். 26 சோ இந்த மே 26ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு அந்த கலந்தாய்வு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. இணைய வழியில் கவுன்சிலிங் நடப்பதற்காக தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இதுல கண்காணிப்பாளர் தலைமையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாக ஏற்பாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பார்த்து வச்சுக்கோங்க. அது சம்பந்தப்பட்ட இதே பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனக்கான தேர்வுக்கான கவுன்சிலிங் ஜூன் 11க்கு மேல கொடுக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குங்க. சோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அடுத்து பிஜிடிஆர்பிக்கான அந்த கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கான எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கையில கிடைச்சிருங்க. அல்லது ஜூலைல இருந்து நீங்க பணியில ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை மாதம் நீங்க பணியில இருப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா 100% பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தெரிவிச்சுக்கிறேங்க. சோ மேல பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துட்டே இருக்கேன். தற்சமயம் பாத்தீங்கன்னா எஜிடியோடைய வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திட்டங்கள் எல்லாமே புதுசா வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம் எஜிடியோடைய புதிய வேகன்சிஸ் பட்டியல் எப்ப வெளியிட போறாங்க அப்படின்ற ஒரு மாபெரும் அப்டேட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பாஸ் பண்றவங்களுக்கு உடனடியாக பணி நியமனத்தை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ இந்த டெட் பாஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் அந்த புதிய போஸ்டிங்ஸ் எல்லாமே எப்ப போடுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப சோ இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார டெட் பாஸ் போஸ்டிங் 2013 பேட்சுக்கு முதற்கட்டமா செலக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. அவர்களுக்கு பணி நியமனத்துக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள்.